அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு செடியை நாட்டுவதற்காக வேண்டி கொண்டு வர, ஒரு சின்ன செடி தாவரம் ஒன்று நீ நாட்டுவதற்காக வரும்போது சூரூதப்படுகிறது, மறுமை நாளுக்காக சூரூதப்படுகிறது. நீ உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய செடியை தூக்கி எறிந்து விடாதே, அதை நாட்டி விட்டு தான் நீ மறுமையை சந்தி என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன மீனிங்? கடைசி வரைக்கும் நேரத்தை பயன்படுத்த சொல்கிறது இஸ்லாம். இப்போ சூறு ஊதுப்படுகிறது, அவருக்கு அது விளங்குகிறது. கையில் ஒரு செடி இருக்கிறது என்றால் தூக்கி வீசி விட்டு போக வேண்டாம், அதை நீ நாட்டி விட்டு போ என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிம் இந்த நேரத்தை எவ்வளவு பெருமதியானதாக பார்க்க வேண்டும். ஆனால் எல்லோரும் மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கம் பேசுகிறவர்கள், மார்க்கத்தில் அக்கறை உள்ள நாம் எல்லோருமே இந்த நேரத்தின் பெருமதியை புரியாமல் ஒரு வகையாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு விட்டோம். சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தார், சும்மா ஃப்ரெண்ட்லி, தொழுதுட்டு ஒரு இடத்துல உட்காரோம், அல்லது ஒரு பார்க்கில் உட்காரோம், அல்லது ஒரு பீச்சில் உட்காரோம். அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் வல்லசர் என்கிற சூறாவை ஓதாமல் கலைய மாட்டார்கள். அதில் மீனிங் என்ன? ஒருவர் சரி இப்போது இந்த சிறுவன் வல்லசர் ஓதுவார் என்று ஓதி கலைகிறதா? இல்லை, வல்லசர் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதான் இப்போ அல்லாஹ் மற்ற 113 அத்தியாயங்களை இறக்காமல் இதை மட்டும் இறக்கியிருந்தாலே போதுமானது என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இப்போ அதுக்குள்ள முழு இஸ்லாமும் இருக்கிறது. அப்போ அந்த மஜ்லிஸில் இஸ்லாம் பேசப்படும். உட்கார்ந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மஜ்லிஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சும்மா ஒரு பொதுவான விஷயங்களை பேசுறதுக்காக உட்காருவார். அப்போ அந்த மஜ்லிஸில் ஹீரோவை யாராக இருப்பாங்க? ரசூலுல்லாஹ் இருக்கிற ஒரு மஜ்லிஸில் ஹீரோ யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான். பேசிக்கொண்டிருப்பாங்க, பழையது மக்காவில் நடந்த சம்பவங்கள், வரலாறுகள் அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த நீண்ட நேரம் அப்படி உட்காரல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஒரு ஷார்ட் டைம் உட்காருவார்கள். அதற்குள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்றது சஹாபாக்கள் நோட் பண்ணுவாங்க. ஒரு சஹாபி சொல்லுகிறார், ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அந்த சபையில் 100 தடவைகளுக்கு மேல் சொல்லிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுறது. அதே போல் சஹாபாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பார்கள். எழுந்திருந்து அவர்கள் ஒரு பகுதி குர்ஆன் ஓதுவார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்திருந்து அதில் ஒரு பகுதி நேரம் குர்ஆன் ஓதுவார்கள், மற்ற பகுதியில் தொழுது துஆ கேட்பார்கள். இரவில் இஷாக்கு பிறகு விழித்து கொண்டிருப்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். இஷாவோட தூங்கிருங்க இருந்துச்சு. இந்த நடைமுறையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. மகரிப் தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் இஷா தொழுதுட்டு வந்து அல்லாண்டு தூங்கிடுவாங்க. ஆனால் எல்லாம் இப்போ அப்சைட் டவுன், தலைகீழாக மாறிச்சு. அப்போ இரவு இஷாக்கு பிறகு ஒருவர் கொஞ்சம் ஏழியாக தூங்கினா என்ன நடக்கும்? அப்போ மருத்துவ ரீதியாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் குறைந்தது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. தாராளமாக தூங்கலாம். இஷாக்கு பிறகு என்ன செய்கிறோம்? அப்போ உங்களுக்கு கம்பெனியில் வேலை, அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் செய்யுங்க. நான் கிளாஸ் எடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் கூடும். இன்னும் ஒருவர் ஃபேமிலியை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார், கூடும். இன்னும் ஒருவர் ஒரு முக்கியமான தேவைக்காக வேண்டி போகிறார், இஷாக்கு பிறகு கூடும், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இஷாக்கு பிறகு உள்ள நேரத்தை நாம் எவ்வாறு கழிக்கிறோம்? பெருமதியாக கழிப்பவர்கள் மிக அரிதானவர்கள் தான். நான் இங்கே சொல்கிறது, இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ணல. பெரும்பாலான மக்களுடைய நிலை, நம்முடைய நேரங்கள் அப்படியே போகுது. சுப்ஹானல்லாஹ். அப்படி பேசி பேசி ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா உட்காந்து பேசிட்டே இருக்கிறோம். பிறகு வீட்டுக்கு வந்து தூங்க முடியாது. நிறைய பேர் நம்ம ஹானஸ்ட்லி ஏற்றுக்கொள்கிறோம் என்னண்டு, இந்த கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்காம, கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்காம எனக்கு நைட்டில் தூக்கம் வராது, அடிக்ட். அப்படியே இருந்துட்டு உது இல்லை, திக்ர் கிடையாது, ரைட், அப்படியே தூங்கிடுறோம். அதுலேயும் பாருங்கள்,
வீட்டில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸாக இருக்கிற வீடுகளாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தோட வீட்டை போயிடுவார். போன பெட்டில் இவர் ஒரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார், ஒய்ஃப் இன்னொரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார். அப்படியே ஃபோனை பார்த்த மாதிரியே தூக்கும் போது பிள்ளைகளுடைய அவங்களுக்கு செப்பரேட்டாக இப்போ முதல்லலாம் நம்ம வீட்டில் அப்படி ரூம்ஸ் இருக்காது. பிள்ளைகள்லாம் ஒரு ரூமில் தூங்குவாங்க, பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல தூங்குவாங்க, அல்லது எல்லாருமே ஒன்றா தான் தூங்குவாங்க. இப்போ தனித்தனியாக கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ரூம், எல்லாரும் கையிலையும் ஃபோன் இதுக்கு. சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகள் அப்படியே காதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டு ப்ளூடூத்தை போட்டு பாட்டு கேட்ட மாதிரி, மியூசிக் கேட்ட மாதிரி, சினிமா பார்த்த மாதிரி, அல்லது இதையும் தாண்டிய பெரிய ஜாஹிலியத்துகள் இருக்கின்றன. அந்த ஜாஹிலியத்துகளை செய்த நிலையில் தூங்குறாங்க. ஷைத்தான் என்ன பண்ணுவான்? பொதுவாகவே தொழுகையாளியாக இருந்தாலும் இபாதத்தாளியாக இருந்தாலும் ஷைத்தான் வந்து தூங்கும்போது தலைமாட்டில் 3 முடிச்சுகளை போடுகிறான். போட்டு அதில் அடிக்கிறான். அடித்து சொல்கிறான், அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு இன்னும் டைம் இருக்கு, நல்லா தூங்குன்னு சொல்கிறான். இவன் அப்படியே தூங்கிட்டா, ஃபஜ்ர் இல்லாமல் தூங்கிவிட்டால் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். காலையில் எழுந்திருக்கும் போது சோம்பேறியாகவும், சோம்பேறி என்று சொல்கிறது ஃபிசிக்கல் சோம்பேறித்தனத்தை மட்டுமல்லது, மைண்ட் சோம்பேறித்தனம், அதாவது இபாதத்துகளில் ஈடுபாடு இருக்காது, இபாதத்துடைய விஷயத்தில் சோம்பேறித்தனம், இப்படி எழுந்திருப்பான். அதே நேரத்தில் ஹபீசுன் நஃப்ஸ், கெட்டவனாகத்தான் எழுந்திருப்பான். அதனால தான் பார்க்குறோம், எழுந்து போனால் அடுத்தவனுடைய பலாய், அடுத்தவனுக்கு எதிரான சதிகள், புறம் பேசுறது, அவதூறு சொல்கிறது, மூட்டி விடுறது, ரைட், ஒரு செட்டாக பிரிக்கும் குலைப்பாங்க, ஃபேமிலிகளை பிரிப்பாங்க. ரைட், இது பரவலாக நடக்குது. ஏனென்றால் தொழுகையில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான முஸ்லிம்கள் பேணுதல் இல்லை. அதிலேயும் தொழுகையாளிகளில் நான் நினைக்கிறேன் மிக பெரும்பாலானவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் பேணுதல் இல்லை. ஃபஜ்ர் தொழுதால் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் இஷாவை ஜமாத்தோடு தொழுதால், இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஃபஜ்ரே நமக்கு மிஸ்ன்னு சொல்லும்போது தஹஜ்ஜத் வந்து கற்பனை பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ல மட்டும் தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்றால், ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். அதே நபர் ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு இஷாவுடைய நன்மை வேறையாக கிடைக்கிறது, ஃபஜ்ருடைய நன்மை வேறையாக கிடைக்கிறது. அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார். நிறைய மிஸ் பண்ணுறோம். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை. நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது பணத்தை கொண்டு சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. என்றால் நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தங்களோடு வாழ்கிறார்கள். அல்லது இந்த உலக விஷயங்களை வைத்து நிம்மதி வரும் என்று நினைப்பது போலியாகும். பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர், பிள்ளைக்கு தலாக் அல்லது ஹுலு அல்லது வேறு பிரச்சனை. அப்ப நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத் வேண்டும், அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும். அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும் என்றால் அல்லாஹோடு நெருங்க வேண்டும். இதனுடைய மீனிங் வந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த நேரமும் கையில் ஒரு தஸ்மமணியை வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொண்டிருங்கன்னு சொல்லலை, அல்லது மஸ்ஜிதிலே போய் 24 மணி நேரம் இஅ்திகாஃப் இருங்கன்னு நம்ம சொல்லலை. நம்முடைய முழு வாழ்க்கையையும் இஸ்லாமியமயப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம். பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குவது இபாதத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு நடந்து கொண்ட முறை, அவர்களுடைய மனைவிமாரோடு நடந்து கொண்ட முறைகளை படிக்கிற போது, இப்போ இந்த ஹாப்பி ஃபேமிலி என்று ஃபேமிலி கவுன்சிலிங் அது நிறைய பேசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல இந்த உலகத்தில் யாரும் ஃபேமிலி லைஃப்பில் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டாங்க. மனைவியோடு விளையாடுவார்கள்,
விளையாட்டுகள் பார்ப்பதற்கு மனைவியை அழைத்து செல்வார்கள். ஆனால் என்ன பண்ணணும் என்றால் ஹலால் ஹராம் பார்க்க வேண்டும். ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு தேவை.